மந்த்ஸ்க்குள்ள கிளியர் பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டேன். படிப்பறிவு ஒரு பக்கம் இருந்தாலும் பட்டறிவு, அந்த பட்டத்துக்கு அப்புறம் தான் நமக்கு அறிவு வருதோ என்னமோன்னு தெரியல. ரிக்ரூட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிட்டாங்க. இப்போ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு சொல்லிட்டு. வாட் அபவுட் த எக்ஸ்பென்ஸ் கோபி? பிகாஸ் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க? நிறைய பேர் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதில் வந்து ரிலேட் பண்ணிட்டு போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் உங்கள் ப்ராசஸுக்கு போகலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் எய்ம்ஸில் இருக்கிற உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அண்ட் தென் உங்களுக்கு இருக்கிற நாலேஜாக இருக்கட்டும் நீங்கள் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அதை தாண்டி இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ராசஸ் ஜர்னி, ஏன்னா பிகாஸ் எய்ம்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் எக்ஸாம், மெடிக்கல் எக்ஸாம்னே, அது எஸ்பெஷல் ஃபார் நர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸுக்கு வந்து லேக்ஸில் வந்து பீப்புள் ஆஃப் நர்சஸ் வந்து எக்ஸாம் இன்னமும் இயர் பை இயர் எழுதிட்டு தான் இருக்காங்க. பட் இன்னமும் நிறைய பேர் வந்து ப்ளேஸ் பண்ணாமே இருந்துட்டு இருக்காங்க. பட் இதில் வந்து இந்த ப்ராசஸில் எத்தனை அட்டம் கோபி இருக்குது? இத்தனை அட்டம் தான். இதில் வந்து இதில் மேக்ஸிமம் கேட்டகரி இருக்கும். இந்த கம்யூனிட்டி வைஸு ஏஜ் கேட்டகரி எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? அதாவது இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து லிமிட்டட் எதுவும் கிடையாது. நம்ம இத்தனை அட்டம் எழுதணும், நீ ஒரு முறை எழுதிட்ட, 2 முறை எழுதிட்ட, 3 முறை எழுதிட்ட. இப்போ யூபிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 4 முறை எழுதலாம் நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் ஆனால் யூபிஎஸ்சியில் 4 முறைன்ற மாதிரி எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்ம இந்த எய்ம்ஸுக்கு நர்சிங் ஆஃபீஸருக்கு இந்த போஸ்டிங் எழுதுறதுக்கு வந்து இதான் லிமிட்டட் எதுவும் கிடையாது. ஒன்லி கிரைட்டீரியா வந்து நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான் வந்து நம்ம ஃபில்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஏஜ், இப்போ அந்த கேட்டகரிக்கு வந்து ஒரு கட் ஆஃப் வச்சிருக்காங்க. அதாவது 30 வயசு, 30 இயர்ஸ் ஃபார் அன்ரிசர்வ் அண்ட் 33 ஐ திங்க் ஓபிசின்னு நினைக்கிறேன். ஃபார் அதர் கேட்டகரி வந்து 35 வரைக்கும் இருக்கு. இது மாதிரி நம்ம எலிஜிபிலிட்டியில தான் வந்து ஃபில்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தவிர அதை தவிர்த்து அந்த அட்டம்ப்ட்ல அவங்க ஃபில்டர் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம விருப்பம் நம்ம எச்சின் பரவானா அந்த எக்ஸாம் கொடுக்கலாம், ட்ரை பண்ணலாம். ஓகே ஃபைன், சூப்பர் குரூப்பி. இப்போது நான் வந்து ஒரு ஃப்ரெஷர், இப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வரேன். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸர் எக்ஸ்போஷரே கிடையாது. அப்படின்னும் போது நான் வந்து ஃப்ரெஷராக போய் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாங்களா? கண்டிப்பா. ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து எனக்கே தெரியாது. நான் வந்து முடிச்சிருக்கேன். நம்ம 4 இயர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கே பாத்தீங்கன்னா உடனே அடுத்து வர அந்த டைம் நீ முடிக்கிற டைம்ல வந்து ஏதாவது வேகன்சி வந்து இருந்துச்சுன்னா நீ அப்ளை பண்ணி கண்டிப்பா எழுதலாம். எனக்கே வந்து இந்த விஷயம் வந்து தெரியாது. நானும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா எய்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை. எய்ம்ஸ், ஜிப்மர், நிவன்ஸ், பிஜே எதுவாக இருந்தாலுமே வந்து நர்சிங் ஆஃபீஸருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. இதே நீங்க எஸ்என்ஓ அதை தவிர்த்து ஏஎன்எஸ் மற்ற ஹையர் போஸ்டிங் எழுதுறப்போ அவங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருப்பாங்க 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நர்சிங் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நம்ம 4 இயர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும். ஓகே சூப்பர் கோபி, தட்ஸ் கிரேட். அப்போ நிறைய ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் எனக்குமே அதை பற்றின பெருசாக ஒரு அவேர்னஸோ ஒரு ஐடியாவும் கிடையாது. பட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கண்டிப்பாக நிறைய அப்கமிங் நர்சஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இப்போ எந்த ஒரு ஒர்க்குக்கு போகணும், இல்லை கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், இல்லை அப்ராட் போகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணால் கண்டிப்பாக பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழம்பிட்டு இருக்காங்க. நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ்க்குமே பார்த்தீங்கன்னா பேசிக் எக்ஸ்பீரியன்ஸே கேட்கறது கிடையாது. மினிமம் 6 இயர்ஸ் இருந்தால் கூட போதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோபி. அதாவது உங்களுடைய ஜேர்னியை சொல்லலாம். நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 2 வருஷம் வந்து எய்ம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் எப்போ உங்களுக்கு இந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓகே நம்ம வந்து கவர்மெண்ட் செக்டர் போகலாம், எய்ம்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்போ முடிவெடுத்தீங்க? எவ்வளோ நாள் வந்து ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்க? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு சீனியரை நான் ஒரு மீட் பண்ணேன். அவரு தான் கொஞ்சம் எனக்கு நோட்டீஸ் கொடுத்தாரு. ஏன்னா நீ நல்லா படிக்கிற பையன் தான். நல்லா படிக்கிற பையன் இல்லை, அவர் வந்து நான் பண்ண ஆக்டிவிட்டிஸ் நம்ம காலேஜ் எல்லாம் பார்த்துட்டு அவரு நான் இருந்ததெல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்ன நீ நல்லா தானே பண்ணுவேன், நீ உன்னால முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் தான் ஒரு இனிஷியேஷன் கொடுத்தாரு எனக்கு. அவர் வந்து ஆக்சுவலி அவர் ஆல்ரெடி எய்ம்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, எய்ம்ஸ் மங்களகிரியில. அவர் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாரு. ஆக்சுவலி சொல்லணும்னா அவர் தான் நீ உன்னால முடியும், நீ எழுது அப்படின்ற மாதிரி சொன்னது. நான் அதாவது காலேஜ் முடிச்சு ஒரு 1 இயர் முடிஞ்சு, காலேஜ் முடிஞ்சு 1 இயருக்கு அப்புறம் தான் நான் சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோன்ற மாதிரி டிசிஷன் எடுத்து கிட்ட ஒரு 6 months ஆச்சு என்னுடைய ப்ராசஸ். பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 monthsக்குள்ள கிளியர் பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே சூப்பர். ஆல்மோஸ்ட் 6 monthலேயே முடிஞ்சிட்டிங்கன்னு சொல்கிறீங்க. பட் அந்தளவுக்கு குறிப்பிட்ட டைம்னு நான் சொல்லலை. பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து 2 attempt 3 attempt அப்படின்றாங்க. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னு நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஜஸ்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணிடுறாங்க. பட் அதுக்கான ப்ராசஸிங் டைம், அந்த ப்ரிப்பரேஷன் டைமை பெருசாக வந்து கேர் பண்ணுறது கிடையாதுன்றதை டேரெக்டாக இப்போ எக்ஸாம் மட்டும் எழுதிடுறாங்க. பட் ப்ரிப்பரேஷன்றது ரொம்பவே முக்கியம். இல்லை நம்ம எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோன்றதை வச்சு தான் நம்ம எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணி கிராக் பண்ண முடியும்.
ஓகே, நம்ம இந்த எக்ஸாமுக்கு வருவோம் கோபி. எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டேரெக்டாக இந்த சிபிடி லைக் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அதோட ப்ராசஸ், இந்த எக்ஸாம் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் எப்படி எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் போனீங்க எக்ஸாம்? கண்டிப்பா மணி. ஆக்சுவலி நீங்க சொன்ன பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு வந்து அதுதான். நிறைய பேர் வந்து வேகன்சி வந்து ஒரு பர்டிகுலர் வேகன்சி வரும், 3000 வரும், ஒரு சில டைம் 2000 வரும். பட் ஆனா அப்ளை பண்ணக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிக் ஹியூஜ் நம்பரா தான் இருக்கும். 2 lakhs 3 lakhs அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுவாங்க. அதுல அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து எல்லாருமே அதுதான். நீங்க சொன்ன மாதிரி தான். எல்லாரும் வந்து அப்ளை பண்ணுவாங்க. பட் ஆனா அந்த ப்ரிப்பரேஷன்ன்றத வந்து பண்ண மாட்டாங்க யாரும். அதுதான் முக்கியமானது. பட் ஆனா அதை யாருமே பண்ண மாட்டாங்க. யாரும் பண்ண மாட்டாங்க நான் சொல்ல விரும்பல. அதாவது கொஞ்சம் டெடிகேட்டடா பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் அப்ளை பண்ணிட்டு மறந்துடுவாங்க. சரி நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், நம்ம எக்ஸாம் நம்ம 4 வருஷம் படிச்சதுதான், நம்ம டைரக்டா எக்ஸாம்ல போய் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா அது வந்து கொஞ்சம் அவங்க ஈஸியா தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். அதாவது பிராக்டிகல் அப்ரோச்சா இருக்கும். நிறைய பேர் ஒரு சில தியரிட்டிக்கலா இருக்கும் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி ஏஆர்பி அப்படி சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும்ன்ற மாதிரி நினைப்பாங்க. பட் ஆனா அவங்க வந்து இந்த ஒரு பிராக்டிக்கல் சீனியரியாவா கேட்டிருப்பாங்க. இது மாதிரி எப்படி ஒரு பேஷண்ட் வந்து மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்க, சோ ஒரு ஸ்டாஃப் நர்ஸா நீ போய் என்ன ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணுவோம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுல வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சோ அந்த 4 ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏர்வே, பிரீத்திங், சர்க்குலேஷன், இந்த ஏபிசி இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே அப்ரோச் பண்ணணும். அது வந்து அதுக்கு சம்மந்தப்பட்டதா ஏதாவது ஆப்ஷன் இருந்தா நம்ம அதை தான் சூஸ் பண்ணணும். அது தவிர்த்து நம்ம இமிடியேட்டா கால் பண்றது ஆம்புலன்ஸுக்கு அது மாதிரி அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சோ இது மாதிரி இடத்துல வந்து நம்ம கரெக்டா எதை சூஸ் பண்றது, அது எதை சூஸ் பண்றோம்னு இருக்கு. அதுதான் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஸ்கோர் ஆகுறது. ஓகே கோபி, ஃபைன். உங்களுடைய எக்ஸாம் ஜேர்னியை பற்றி சொல்லிட்டீங்க. நம்ம வந்து இப்போ எக்ஸாம் ப்ராசஸை பற்றி பேசலாமா? ஐ மீன் எந்த மாதிரி எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். கண்டிப்பா. இப்போ ஆக்சுவலி நான் எழுதுறப்போ பாத்தீங்கன்னா எய்ம்ஸ்க்கு வந்து ஒரே எக்ஸாம் தான் இருந்துச்சு. அதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணாலே போதும், நம்ம செலக்டட் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் எழுதி முடிச்சு அதுக்கடுத்து வந்த ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சுட்டாங்க. இப்ப யூபிஎஸ்சி மை பிரிலிம்ஸ் மெயின்ஸ்னு சொல்லிட்டு. பிரிலிம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ்ல வந்து நமக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் 90 மினிட்ஸ் டூரேஷன் இருக்கும். 100 கொஸ்டின்ல 80 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நர்சிங் சிலபஸ், மீதி 20 கொஸ்டின் வந்து ஜெனரல், ஜிகே, ஆப்டிடியூட், கரண்ட் அப்டேட்ஸ், அது வந்து 20 கொஸ்டின், மீதி 80 கொஸ்டின் வந்து நம்ம நர்சிங் சிலபஸ். அந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு வந்து டூரேஷன் பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ். 90 மினிட்ஸ்ல வந்து அவங்க வந்து 18 மினிட்ஸ் 5 செக்ஷனா பிரிச்சு 20 கொஸ்டின்ஸா அவங்க டிவைட் பண்ணிட்டாங்க. அதாவது 20 கொஸ்டின் வந்து ஒரு செக்ஷன், அது மாதிரி 5 செக்ஷன் பிரிச்சுட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 18 மினிட்ஸ் தான் டூரேஷன். ஓகே கோபி, ஃபைன். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ ப்ரிலிம்ஸ் பத்தி நீங்க சொல்லிட்டீங்க, செக்ஷன். வாட் அபௌட் தி மெயின்ஸ் எக்ஸாம் கோபி, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அதாவது யாரெல்லாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து எலிஜிபிள் ஆவாங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ். 100 கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா நம்ம நர்சிங் சிலபஸ் தான். அவுட் ஆஃப் நர்சிங் சிலபஸ் எதுவும் கிடையாது. 100மே நம்ம நர்சிங் சிலபஸ் அந்த சப்ஜெக்ட் தான் வரும். அதுலயும் வந்து அவங்க 25 கொஸ்டின்ஸா ஒரு செக்ஷனா பிரிச்சுட்டாங்க. 45 மினிட்ஸ் ஒரு செக்ஷனுக்கும் டைம் டூரேஷன். ஓகே, ஃபைன், சூப்பர் கோபி. அதுல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்? 3 ஹவர்ஸ் டோட்டல் டூரேஷன் வந்து 180 மினிட்ஸ் 3 ஹவர்ஸ் வரும். ஓகே, ஃபைன் கோபி. அதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க கோபி? பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க, அதில் ஃபில்டர் பண்ணி தான் மெயின்ஸ் லைக் யூபி எக்ஸாம் மாதிரி தான் சொல்லிட்டீங்க. அதில் ஃபில்டர் பண்ணி தான் செகண்ட் இது. அது எப்படி கொஷின்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குமா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். பட் மெயின்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டு ரைட் த பேராகிராஃப் லைக் இருக்குல்ல, 150 வேர்ட்ஸில் எழுதுறோம், 450 வேர்ட்ஸில் வந்து ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். பட் வாட் அபவுட் த நர்சிங், இதில் வந்து எந்த மாதிரி இருக்கும் மெயின்ஸ் நர்சிங்கில், லைக் ஸ்பெஷலி இன் எய்ம்ஸ்? இதுல வந்து நம்ம எதுவும் பேப்பர் பென் வச்சு எழுதுற மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான், அதுவும் சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. என்ன பிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, பிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டூரேஷன் கம்மி, பட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் நர்சிங் சிலபஸ்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வரும். ஜிகே பிளஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஆப்டிடியூட் அது மாதிரி வரும். பட் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம நர்சிங் சிலபஸ் தான். 180 மினிட்ஸ் டூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் பிலிம்ஸோட மெயின்ஸுக்கு. அதாவது நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு கொஸ்டின்ஸோ படிச்சு நல்லா ஆன்சர் பண்ணதுக்கு டைம் இருக்கும். ஓகே, சூப்பர் கோபி, ஃபைன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நான் இப்போ ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸும் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது வந்து ஒரு டெஸ்ட் இல்லை இது இன்டர்வியூ அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா? இல்லை நான் மெயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், மெயின்ஸில் வந்து பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னாலே டேரெக்டாக எனக்கு போஸ்டிங் போட்டுருவாங்களா எப்படி கோபி? டேரெக்டாக
அதாவது மெயின்ஸ் நம்ம கிளியர் பண்ணதுமே வந்து நமக்கு கவுன்சிலிங்மே வரும். அந்த கவுன்சிலிங் நம்ம சூஸ் பண்றது பொறுத்து இருக்கு. நமக்கு எந்த எய்ம்ஸ் வருது, நம்ம ரேங்க் பொறுத்து நம்ம கவுன்சிலிங் ஒரு டாப் ப்ரையாரிட்டிஸ் ஒரு 10 சூஸ் பண்றோம்னு நினைச்சுக்கோங்க. அந்த 10ல வந்து நம்ம ரேங்க்கு ஏற்ற மாதிரி எது வருதோ அதை ஃபர்ஸ்ட் நீ சூஸ் பண்ணிருப்பீங்க. எய்ம்ஸ் நியூ டெல்லி நீ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா சூஸ் பண்ணிருக்கேன்னா ஒரு ரேங்க்கு அது எலிஜிபிளா இருந்ததுன்னா அதுல அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கு செகண்டரி போட்டிருக்கேன், எய்ம்ஸ் மங்களகிரி போட்டிருக்கியா இல்ல எய்ம்ஸ் பிபி நகர் போட்டிருக்கியா, அது மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேங்க்கு ஏற்ற மாதிரி அது அலாட்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, சூப்பர் கோபி, ஃபைன். ஆல்மோஸ்ட் வந்து எய்ம்ஸ் ரிலேட்டட் எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. வாட் அபவுட் த எக்ஸ்பென்ஸ் கோபி? பிகாஸ் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க? இப்போ நம்ம அப்ராட் போகிறோம் அப்படின்னா லேக்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம நாட்டுக்குள்ளே தான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் போது பெருசாக வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இன் சச் கேசஸ் யாராவது ஒரு இன்ஸ்டியூஷன் மூலமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட் அபவுட் உங்களுடைய ஜெர்னி? நீங்கள் எப்படி வந்து எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்களா? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிங்களா? நான் வந்து எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் ஃபீஸ் வந்து 3000 வரும். இப்போ எய்ம்ஸ் ஆச்சு சரி ஜிம்மரா இருந்தாலும் அந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து 3000 வரும். அது தவிர்த்து நம்ம ஸ்டடி ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம புக்ஸ் வாங்குறதோ அந்த மாதிரி செலவு மேஜரா பெருசா இருக்காது. ஆனா நம்ம கோச்சிங் சென்டர்னு போச்சுன்னா போனோம், நம்ம ஜாயின் பண்ணி அதை படிச்சோம்னா கோச்சிங் சென்டருக்கு மந்த்லி ஒரு பேமெண்ட் இருக்கும். இல்லை 6 months அவங்க ஒரு கிராஷ் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் 3 monthsக்கு இவ்வளோ அமௌண்ட் ஒரு 6000 10,000 5,000 மாதிரி கேட்பாங்க. நான் வந்து கோச்சிங் சென்டர் இருந்து பெருசா எதுவும் போல, நான் வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தர்கிட்ட ஒரு ஆன்லைன்ல 2 months அவங்க டெய்லி ஒரு 1 hour கிளாஸ் எடுப்பாங்க, அதை அட்டன் பண்ணேன். அதை தவிர்த்து மோஸ்டா நான் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணியிருந்தேன். ஓகே, சூப்பர் ப்ரோ. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறாங்க, பட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது லேக் ஆகுது. அதனால் 2 attempt 3 attempt அப்படின்றது போகிறாங்க. நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ப்ராசஸ் ஜர்னி அப்படின்றது ஒரு 6 months தான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க. பட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி ஜாபும் ப்ளேஸ் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 year ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்கள் நம்ம வந்து நிறையா விஷயத்தை எக்ஸ்பெஷல் டு எய்ம்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்களேன். பிகாஸ் எய்ம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ எய்ம்ஸில் இருக்கீங்க, இதுக்கும் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓகே இங்கே நான் செட்டில்டாக இருக்கேன், எனக்கு ஃபைன் ஓகே செட்டில்ட் ஆகிடுச்சு கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு ஏதாவது ஷேர் பண்ணிங்களேன்? கண்டிப்பா பெரிய வித்தியாசம், நிறைய வித்தியாசமே இருக்கு மணி. அங்க நம்ம வந்து இங்க நம்ம பிரைவேட்ல ஒர்க் பண்றதுக்கும் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்றதுக்கும் நல்ல டிஃபரன்ஸே தெரியுது. இப்போ பிரைவேட்ல பார்த்தோன்னா நம்ம லீவ் எடுக்கிறதுனால சரி சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்றது வெயிட் பண்ணணும். ஒரு சேலரிக்கும் நமக்கு வந்து இன்க்ரிமெண்டா இருந்தாலும் பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஒரு 1000 2000 அந்த மாதிரி கிடைக்கும். லீவுனாலும் நம்ம நினைச்ச டைம்ல லீவ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க தர டைம் தான் நம்ம லீவ் எடுக்க முடியும். பட் ஆனா இதே நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட் எய்ம்ஸ் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல போறப்ப வந்து நமக்கான அந்த ரைட்ஸ் வந்து மோஸ்டா நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே லீவும் சரி, நம்ம இங்க பிரைவேட்ல கஷ்டப்பட்டு இந்த லீவ் வாங்குற மாதிரி மோஸ்டா இருக்காது. 99% வந்து கவர்மெண்ட்ல வந்து நம்ம லீவுக்காக கஷ்டப்படணுன்ற ஒரு இது இருக்காது நமக்கு. ஏன்னா நமக்கு லீவ் இருக்கு, இந்த அவனுக்கு வந்து இந்த 10 நாள் சிஎல் இருக்குன்னா அந்த 10 நாள் சிஎல் வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சா அவன் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க ஒத்துப்பாங்க, ஓகே அவனுக்கு தேவை இருக்க அவன் எடுக்கிறான். இங்கே இதே நம்ம ஒரு பிரைவேட்னு பார்த்தோம் போது ஏன் லீவு இன்னைக்கு தர முடியாது, இன்னைக்கு ஆள் இல்லை, நீ நாளைக்கு எடுத்துக்கோ, அடுத்த நமக்கு ஒரு தேவை இருக்கும், அன்னைக்கு அவங்க லீவ் தர மாட்டாங்க. அவங்க சொல்ற நாள் நம்ம லீவ் எடுத்துக்க சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு நான் பார்த்தது. பட் ஆனா நம்ம கவர்மெண்ட்னு பாக்குற பட்சத்துல அது வந்து எல்லாம் நம்ம வந்து ஒரு சொபஸ்டிகேட்டடா தான் இருக்கும் கம்பேரிட்டிவ் பார்த்தோம்னா. இங்க நம்ம பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு அங்க ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றது. பட் ஆனா அந்த ஒர்க் ப்ரெஷர் அந்த ஒர்க் கஷ்டம்னு சொல்லுவோம்ல, அது வந்து கொஞ்சம் இருக்க செய்யும். அதாவது இந்த கொஞ்சம் நம்ம ஒரு கேஸ்ல இப்ப ஸ்டார்ட் பண்றோம்னா ஒரு பெரிய கேஸா இருந்துச்சுன்னா அவர் வந்து ஃபுல் டே போகும். ஒரு 6 hours நம்ம ஸ்டாண்டிங்ல இருக்கிறப்போ வந்து லெக் பெயின், அப்புறம் அந்த சீனியாரிட்டிக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ் வருது. அது மாதிரி இருக்குமே தவிர கவர்மெண்ட்லயும். பட் ஆனா மேஜரா பிரைவேட்டுக்குன்னு கவர்மெண்ட்டுக்கு பார்க்குற பட்சத்தில் கவர்மெண்ட் வந்து ஒரு பெஸ்டா தான் இருக்கும் எல்லா வயசுலயும். ஓகே, ஃபைன் ப்ரோ, சூப்பர். ஆல்மோஸ்ட் வந்து நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்பெஷலி இன் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லிட்டீங்க. பிகாஸ் கவர்மெண்ட் செக்டர் அப்படின்னு தெரியல, சேலரி வைஸ் செட்டல்டாக இருக்கலாம், பட் அக்காமடேஷன் இருக்கும், சேஃப்டி இருக்கும் கம்பேர்ட் டு ப்ரைவேட் ஜாப்ஸ். அதனால தான் வந்து நர்சிங் மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி எல்லா டிபார்ட்மெண்ட் ஒரு காமனாக பப்ளிக் மைண்டில் இருக்கிறது என்னென்னா நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போய் செக்யூரிட்டாக உட்காந்துருக்கணும். பிகாஸ் ஒரு ரிட்டைர்மெண்ட் ஒரு 60 வயசு ஒரு 60 வயசு வரைக்கும் இருக்குன்னா அது வரைக்கும் நம்ம வந்து வேலை போய்டுன்ற ஒரு பயமே கிடையாது. நம்ம நிரந்தரம், பிகாஸ் ஜாப் இஸ் பர்மனெண்ட்
செட்டில்மெண்ட்னும் போது ஒரு நம்பிக்கையோட ஒரு லைஃபே செட்டில் லைஃபே நிறைய பேருக்கு மாறிடுது கவர்மெண்ட் ஜாப்ல போனதுக்கப்புறம். அதனால தான் நிறைய பேர் இன்னுமே வந்து ஒரு ஆர்கிடெக்டரும் வேலை செய்யலாம். ஓகே, ஓகே. ஃபைன். அதனால தான் இன்னுமே நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல வந்து போய் உட்காரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. லைக் எஸ்பெஷலி நர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எய்ம்ஸா இருக்கட்டும், இல்ல ஜிப்மரா இருக்கட்டும், இப்போ தமிழ்நாட்டுக்கு எம்ஆர்பியா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ் எக்ஸாம் இருக்கு. பட் இதில் எஸ்பெஷலி வந்து எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் தான் வந்து கொஞ்சம் சேலரி வைஸ் வந்து அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேலரியுமே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் ஆகும். ஒன்ஸ் உள்ள என்ட்ரு ஆகிட்டா திரும்ப வெளியே வரணும்னு தோணாது. பட் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்ன்றது வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். பட் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். லைஃப் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஃபைன். இப்போது வந்து ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் ஓகேங்களா, அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் முடிச்சுட்டு வராங்க, இல்லை வந்து ஒருத்தவங்க நர்சிங் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி வந்து ஒரு அட்வைஸ்ன்னு சொல்ல தேவை, பட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் நான் வந்து வந்தேன், இந்த மாதிரிலாம் நான் நெகட்டிவ் சந்தித்தேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அவேர் இருக்குல்ல, அது மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணலாம். இப்போ புதுசா படிக்கிறவங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, படிக்கிறப்ப ஜாலியா படிக்கட்டும், என்ஜாய் பண்ற டைம் என்ஜாய் பண்ணலாம். அதே நம்ம ஒரு இந்த 4th இயர் வர டைம்ல வந்து நம்ம என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு அதுக்கான ஒரு ப்ராசஸ் அப்பயே ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்குன்ற மாதிரி தோணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதுவை வந்து லேட் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்ப ஒரு சிலருக்கு வந்து இந்த யூகே போகணும், அதாவது அப்ராட் போகணுன்ற மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஓஐடி ப்ரிப்பரேஷன் இல்ல ஐஎல்டிஎஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றதோ, அதுக்கேற்ற மாதிரி என்ன நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், அவங்க என்ன ஸ்டேஜ் எதிர்பார்க்கறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுன்ற மாதிரி அது மாதிரி அதுக்காக கொஞ்சம் ஒவ்வொரு நாள் ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது. பிளஸ் வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அதேதான், அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாம் எப்போ வேகன்சி அனௌன்ஸ் பண்றாங்களா, ஸோ அந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறது, என்ன புக்ஸ் வாங்கி ப்ரிப்பரேஷன் பண்றது. ஸோ அது மாதிரி வந்து நிறைய நம்ம ஆன்லைன்லயே பாத்தீங்கன்னா நர்சஸ் லேப்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல வந்து ஃப்ரீயான வெப்சைட் தான். அதுல வந்து நமக்கு வந்து இந்த எய்ம்ஸ்ல கேட்கற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பிராக்டிகல் சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாவே ஆக்சஸ் பண்ணலாம். சோ அப்போ அது மாதிரி நம்ம ஒரு 4th இயர் படிக்கிற பட்சத்துல 4th இயர்ல இருந்து நம்ம என்ன நம்மளுடைய நீடோ அதுக்கேற்ற மாதிரி நம்மள கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது நம்ம பிடிச்சதுமே ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிட்டு நம்ம ஒரு நல்ல ஜாப் செக்யூர் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஒரு 4 வருஷம் படிக்கிறோம், 4 வருஷத்துல 3 இயர்ஸ் வந்து நல்லா அவங்க விருப்பப்படி என்ஜாய் பண்ணிட்டோம். படிக்கிற டைம் படிக்கிறோம், அதாவது அந்த கிளாஸ் டைம்ல கவனிக்கிறது, அதை தவிர்த்து என்ஜாய் பண்ற டைம் என்ஜாய் பண்றது, அது எல்லாமே இருக்கணும். பட் ஆனா இப்போ 4th இயர்ஸ் வந்தபோது அதுக்காக ஸ்பெசிபிக்கா நம்ம என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்ன்றத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தா பெஸ்டா இருக்கும் எல்லாருக்கும். ஓகே சூப்பர் ப்ரோ, சூப்பர். நல்ல ஒரு மோட்டிவேட்டடாக சொல்லிட்டீங்க. ஏன்னா பிகாஸ் நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே நானுமே ஏன் நர்சிங் எடுத்தேன், ஏன் நர்சிங் முடிச்சுட்டு ஏன் திரும்ப நர்சிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு ஐடியா எல்லாமே போயிட்டுருக்கு. பல பேரில் நானும் ஒருத்தேன். ஏன்னா ஒரு அவேர்னஸ் இல்லை இப்போது சொல்கிறதுக்கோ கேட்குறதுக்கோன்றதை தாண்டி அந்த பட்டறிவுன்னு சொல்லுவாங்க இல்லை, படிப்பறிவு ஒரு பக்கம் இருந்தாலும் பட்டறிவு அந்த பட்டத்துக்கு அப்புறம் தான் நமக்கு அறிவு வருதோ என்னமான்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஓகே இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் ஸ்கோப்ஸ் இருக்காவோ, நம்ம இப்படிலாம் போகலாமா, இந்த மாதிரி ஜாப்லலாம் செக்யூர்ட் ஆகலாமா, இப்படி அப்ராட்லாம் போகலாமா, அதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாமான்றது நம்ம காலேஜ் படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு அவேர்னஸ், எஸ்பெஷலி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு அவேர்னஸ் கிடையாது. பட் அந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கணும். நீங்கள் ஒரு 4th இயர் முடிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னவாகணும், வாட் யூ ஷுட் பிகம் அப்படின்றத நீங்கள் 4th இயரே டிசைட் பண்ணணுன்றதை சொல்கிறீங்க. அது கண்டிப்பாக அது வந்து இப்போ எஸ்பெஷலி படிச்சுட்டு இருக்க நர்சஸ் வந்து அது கண்டிப்பாக கடைபிடிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நானுமே அதை தான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு 3 வருஷம் அப்படின்ற போது ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு பக்கம் ஜஸ்ட் ஒரு படிச்சுக்கிட்டு அது ரொம்ப டெப்த்தாக போகலனாலும் ஓரளவுக்கு படிச்சுட்டு இன்னொரு பக்கம் லைஃபையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே, பிகாஸ் லைஃப் ஆஃப் நர்சஸ் அப்படின்னும் போது கொஞ்சம் அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் போகும் கம்பேரிட்டிவ்லி. பட் அதர் டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கும். டியூ டு ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், இல்லை மணி இஷ்யூஸாக இருக்கட்டும், ஃபேமிலி ப்ராப்ளம், அந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். 4th இயர் வரும்போதே பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற மாதிரி நம்ம என்னவாகணும், இப்போ நான் அப்ராட் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ், இப்போ எந்த கண்ட்ரி போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த கண்ட்ரிக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணி அந்த 4th இயர் ஸ்டார்டிங்லேயே பண்ண ஆரம்பிச்சிடணும். அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணாலே கண்டிப்பா எல்லாரும் அவங்க நினைச்சது பண்ண முடியும். ஓகே ஃபைன். நான் இன்னொரு சொல்லணும்னு நினைக்கிறேன் மணி. ஆக்சுவலி என்னன்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நம்ம ஊர் சைடு தெரிஞ்சது எம்ஆர்பி அதெல்லாம் தெரியும். அதை தவிர்த்து சென்ட்ரல் கவர்மெண்டே நிறைய இது இருக்கு. அதாவது எய்ம்ஸ் இருக்கு, 2வது ஜிப்மர் இருக்கு, 3வது பிஜிஐ சண்டிகர் இருக்கு, 4வது நிமான்ஸ் பெங்களூர் இருக்கு, ஏஎஸ்ஐ எக்ஸாம்ஸ் இருக்கு, 5வது 6வது ஆர்ஆர்பி இருக்கு.
அது தவிர்த்து எஸ்ஜிபிஜே சொல்லிட்டு லக்னோல ஒன்று இருக்கு, பிளஸ் வந்து ஆர்எம்எல் லக்னோ இருக்கு, பிளஸ் வந்து இன்னொரு இன்ஸ்டியூட்டும் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைக்கட்ரிக் இன்ஸ்டியூட் ராஞ்சில. ஸோ இது மாதிரி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இருக்கு. இது எல்லாருக்குமே வந்து பே ஸ்கேல் வந்து ஒண்ணுதான். அதாவது லெவல் 7 சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 70,000 நம்ம ஸ்டார்டிங்கே வாங்கக்கூடிய பேஸ் மந்த்லி சேலரி கிடைக்கக்கூடிய இன்ஸ்டியூட் தான். இதுவே வந்து நல்ல ரெப்யூட்டடான இன்ஸ்டியூட். இது எல்லாமே இது வந்து பியூர் சென்ட்ரல், இதுல வந்து பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு சிலது அட்டானமஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அதை பத்தி பெருசா போனா, பட் ஆனா எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஜாப் தான், எல்லாம் செக்யூரிட்டான ஜாப், நல்ல பேஸ் கிடைக்கக்கூடியது. ஓகே, இதுவும் இருக்கு. ஸோ அதுதான் எதுன்றது நம்ம சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணாலே வந்து. ஓகே ப்ரோ, சூப்பர். ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் நிறைய இன்ஸ்டிடியூஷன்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு இன்ஸ்டிடியூஷன் சொன்னீங்க. பட் எனக்குமே அதை பற்றி அவேர்னஸ் கிடையாது. எனக்குமே அதில் வந்து ஒரு 3 to 4 அந்த மாதிரி தான் மெஜாரிட்டியான பாப்புலேஷன் சொன்னால அதுலேயுமே நானும் ஒருத்தன் தான். எனக்குமே அதில் ஒரு 3-4 விஷயங்கள், ஐ மீன் ஸ்பெசிஃபிக்காக இந்த எய்ம்ஸாக இருக்கட்டும், ஜிப்மராக இருக்கட்டும், எம்ஆர்பி இந்த மாதிரி விஷயங்கள் தான் தெரியும். பட் இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. பட் அப்கமிங்கில் நம்ம அதை ரிலேட்டட் வீடியோஸ் போடலாம். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நீங்கள் எஸ்பெஷலி இந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுனா, நம்ம 4th year வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம என்ன ஆகணும், இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன, அப்படி எதை ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ மணி ஆகணும்னு நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு பக்காவாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. அதை தான் வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எய்ம்ஸ் ரிலேட்டட் உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ப்ராசஸ், எக்ஸாம் ஜேர்னியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு ஏதாவது எய்ம்ஸ் ரிலேட்டட் இல்லை, எனக்கு இன்னமும் இந்த ஒரு விஷயம் கிளியர் ஆகலை, இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணுங்கள், இல்லை இந்த ஒரு டவுட் இருக்குன்னு நீங்கள் எந்த ஒரு விஷயமான க்யூரிஸ் இருந்தாலுமே கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். கோபி அவருமே கண்டிப்பாக ரிப்ளை பண்ண சொல்கிறேன். சப்போஸ் அவர் பிஸியாக இருந்தாலும் அவர்கிட்ட நான் கேட்டு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் இந்த ஒரு வீடியோவை கடைசியாக பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நர்சிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடியுமே நான் வந்து கீழே யூடியூப்லேயே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இவர்கிட்ட ஏதாவது நீங்கள் குவரிஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சினாலும் கண்டிப்பாக இவருக்கு டிஎம் பண்ணுங்கள். அவருக்கு ஒரு டைம் ஃப்ரீயாக இருந்தாருன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கோபி. நம்ம அப்கமிங்கில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய். Thanks for inviting me. Okay.